சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சுஜாதா பாபு. இவங்க என்னுடைய அம்மா பிரேமா நவநீத கிருஷ்ணன். இப்போல்லாம் பேரை ரொம்ப சீக்கிரமாக சுருக்கிடுறோம். நானே பாபு ரமேஷுங்கிற பேரை பாபு அப்படின்னு தான் நான் சுஜாதா பாபுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இவங்க நவநீத கிருஷ்ணனை என்ன ஆனாலும் கம்மி பண்ணவே மாட்டாங்க. பேரை கையெழுத்து போடுறதா இருந்தால் கூட பிரேமா நவநீத கிருஷ்ணன் தான். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் கையெழுத்து. ஸோ அந்த காலத்து இஎஸ்எல்சி படித்தவங்க. படிப்பறிவை விட அனுபவ அறிவு ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க. எங்கள் 3 பேருக்கும், நான், எங்கள் அக்கா, என் தம்பி 3 பேருக்குமே இவங்க தான் ரோல் மாடல். எனக்கு ரொம்பலாம் பேச தெரியாது, இன்னும் எனக்கு தெரிஞ்சாப்பெல்லாம் பேசுகிறேன். தெரிஞ்சுக்கோ. என் பொண்ணு அளவு அதுக்கு தான் நான் பேசுகிறத பற்றி என் பொண்ணே அழகாக எல்லாம் பேசிடுறா. குயில் மாதிரி இருக்குமா உன் குரல்? முக்கிய செய்தி சொல்லி சொல்லி என் குரல் எப்படி இருப்பார்? நல்லா இருக்கும், குரல் தான் எடுப்பாக இருக்குது. 2 லைன் பாட்டு படிக்காட். எப்படி எவ்வளோ அழகாக பாடுற நல்லா இருக்கும் தெரியாது. எனக்கு கன்னடத்தில் தானே பாடு. பரவாயில்லையா? ಗುರು ಪುರಂದರದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವನಂಬಿದೆ. ಗುರು ಪುರಂದರದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವನಂಬಿದೆ. ಗರುವರಗಿತನ ಮಾಡಿ ಎನ್ನನು ಪೊರವೆ ಬಾರದು ನಿಮ್ಮದೇ. ಗುರು ಪುರಂದರದಾಸರೇ ನಿಮ್ಮ ಶರಣ ಕಮಲವನಂಬಿದೆ. சூப்பர். இவ்வளோ அழகாக நீ குயில் மாதிரி பாட்டு பாடுற. என்னன்னா, வணக்கம், முக்கிய செய்திகள். என் குரல் மட்டும் எப்படி இருக்கு பாரு. இப்போது இது 2 என் கையில் கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா கையில் 2 கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியல, எப்படி நான் மாட்ட போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். யாரு ரெடி ஆகுறதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பாங்க? யாருக்கு கோபம் அதிகமா வரும்? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாருக்கு அதிகம்? இப்போது டக்குன்னு வீட்டுக்கு இப்போது அம்மா பற்றி பேசணும் அப்படின்னா, வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க, திடீர்னு சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னா, அது எந்த செகண்டில் சாப்பாடு ரெடி ஆகும், எந்த செகண்டில் அது அட்ஜஸ்ட் ஆகி இப்போ எல்லாருக்குமே கொடுக்கணும். ஒரு 10 பேர் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா கூட வீட்டில் என்ன இருக்குது, இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் 10 பேருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்கும். அவங்க அவ்வளோ அந்த சுறுசுறுப்பும் அந்த இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுங்கிறது அம்மாவை பீட் பண்ண ஆளே கிடையாது. நான் கொஞ்சம் யோசிப்பேன், ஐயோ என்ன பண்ணுறது, உடனே கடைக்கு போய் வாங்கலாமா அப்படின்னு. இப்போ தான் கடைகள்லாம் பக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த காலத்துலலாம் நம்ம எங்கேயோ இருப்போம், கடை எங்கேயோ இருக்கும், மாதத்துக்கு ஒரு நாள் தான் சாமான்லாம் வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு. ஸோ அதிலே அம்மா டக் டக்குன்னு எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருவாங்க. யாரை ஈஸியாக ஏமாத்தலாம்? புதிய விஷயங்களை ட்ரை பண்றதுல யாருக்கு ஆர்வம் அதிகம்? இருக்கலாம். சிச்சுவேஷனை சமாளிக்கிற டேலண்ட் யாருக்கு அதிகம்? அதிகமா செலவு செய்யறது யாரு? டிவி ரிமோட் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? யார் ரொம்ப கிரியேட்டிவான பர்சன்? நகைச்சுவை உணர்வு யாருக்கு அதிகம்? பெஸ்ட் குக் யாரு? வெஜிடேரியனுங்கிறதுனால அம்மா பிஸ்பேலா பாத் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் தயிர் உரக்குத்துறதே ஒரு பெரிய கலை அவங்கக்கிட்ட. அவ்வளோ அழகாக தயிர் ரொம்ப நல்லா உரக்குத்தி வைப்பாங்க. ஸோ பாயசம், ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. சண்டையை ஆரம்பிக்கிறது யாரு? நான் ரொம்ப வருஷம் ஆச்சு மூக்கு குத்தி. மூக்கு குத்தவே இல்லை, இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக தான் மூக்கு குத்தியிருக்கேன். ஸோ அம்மா கிட்ட அப்பா சொன்னார், உனக்கு மூக்குத்துனா நல்லா இருக்குமே, ஒரு ஆர்டிஃபிஷியல் மூக்குத்தி போட்டிருந்தேன், உனக்கு மூக்குத்துனா நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. உடனே நான் சும்மா இல்லாமல், அப்போ நீங்கள் வைர மூக்குத்தி வாங்கி தரீங்களா, நான் குத்திக்கிறேன் அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா அங்கேயே வந்துட்டாங்க, நீ மட்டும் வைர மூக்குத்தி கேட்டால் மற்ற இருக்கிற பசங்களுக்கும் நான் கொடுத்துதான். நாங்கள் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், நீங்கள் என்ன உங்கள் சின்ன பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு செல்லமா அப்படின்னு அம்மா சண்டைக்கு வந்துட்டாங்க. யாரு ஃபுட்டி? பொறுமை யாருக்கு ரொம்ப அதிகம்?
நாங்கள் தான் ஜாஸ்தி. சண்டை போட்டா ஃபர்ஸ்ட் சாரி கேக்குறது யாரு? இல்லை, இது தப்பு. இதுதான் கரெக்ட். 3 வார்த்தைகள் அம்மாவுக்காக. பொறுமை, சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம். இது 3 வந்து அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். சுறுசுறுப்புனா இப்படி கிடையாது. இப்போ தான் வந்து எல்லாருமே சார்ட் போட்டு 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது, சாயந்தரம் 7 மணிக்கு தூங்கினா அது நல்லது அப்படின்னலாம் ஏகப்பட்ட சொல்கிறாங்க. பட் அதை வந்து எங்கள் ரத்தத்திலே ஊற வச்சது எங்கள் அம்மா தான். அது 4 மணி, சூரியன் 6 மணிக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன உதிக்கும். ஆனால் எங்கள் அம்மா 4 மணிக்கு டான்னு எழுந்திரிச்சிருவாங்க இன்றைக்கி வரைக்கும். அது அவங்க எழுந்து பழகினதுனால, எங்களுக்கும் பழக்கப்படுத்தினதுனால அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சோடனே சோம்பேறித்தனமே இருக்காது. எழுந்த உடனே வீட்டு வேலைகளை ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு நாளுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எப்பயுமே சோர்ந்து அவங்க உட்காந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ சுறுசுறுப்புக்கு வந்து எங்கள் அம்மாவை நான் கண்டிப்பாக சொல்லணும். அதே மாதிரி தைரியம்னா இப்படி கிடையாது எங்கள் அம்மாவுக்கு தைரியம். நாங்கள் 3 பேர், அக்கா, நான், தம்பி 3 பேரும். எங்கள் 3 பேருக்கும் அவ்வளோ தைரியத்தை கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அக்காவுக்கும் அப்படி தான். என் தம்பிக்கு 21 வயசு. அவன் பையங்கிறதுனால 21 வயசில் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போவே குழந்தைங்க கண்டிப்பாக படிப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு டிகிரி. ஸோ எப்படி தைரியமாக வளர்த்தாங்கன்னா, அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப். அப்பா வந்து பேங்க்கில் இருந்தார். ஸோ கிராமமாக தான் போயிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் எங்களை கொண்டு வந்து ஒரு ஊரில் விட்டுருவாங்க. நீங்கள் 3 பேருமே அப்போது ரொம்ப சின்ன பசங்க தான் நாங்கள்லாம். அவங்க ஒரு மாதம் கழித்து வந்தால் கூட நாங்கள் 3 பேருமே தனியாக சம்சாரம் பண்ணுவோம். அக்கா வந்து சமைச்சு கொடுப்பா, நான் கூட இருப்பேன், தம்பியை நான் பார்த்துப்பேன். அந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுத்தது ஊட்டினது அவங்க தான். இல்லை குழந்தைங்க வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க, ஐயோ அக்கம் பக்கம் என்ன ஆகுமோ, எப்படி நடந்துக்குவாங்களோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தைரியமாக எதுனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணும். இப்போது தனியாலாம் நான் ஊருக்கு போவேன். அப்போ எல்லாமே வந்து தனியாக பஸ் ஏறி நான் ஊருக்கு போகிறது, தனியாக பேங்க்குக்கு போகிறது. சொன்ன மாதிரி 18 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உலகம்னா எனக்கு என்னென்னு தெரியும். ஸோ அம்மா கொடுத்த தைரியம் தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு. ஒருத்தர்கிட்ட ஃபேஸ் பண்ணி பேசுகிறது எப்படி, ஒருத்தங்ககிட்ட பழகிறது எப்படி, எல்லாமே சொல்லி கொடுத்தது எல்லாமே அம்மா தான். ஸோ தைரியம் வந்து அம்மாக்கிட்டேருந்து வந்தது தான். பொறுமையும் அதே மாதிரி தான். என்னதான் தைரியம் சுறுசுறுப்பு இருந்தாலும் எந்த இடத்துல பொறுமையை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்ததும் அம்மா தான். எல்லாமே உடனே எடுத்து ஒருத்தங்கிட்ட பேசிடக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாது, ரொம்ப பொறுமையாக. அதே மாதிரி அம்மாவை பற்றி சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம். நிறைய ஈகை குணம் ஜாஸ்தி அம்மாவுக்கு. இப்போது இந்த பொருள் இவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துடுவாங்க. அதே சுபாவம் தான் எனக்கும் வந்திருக்கு. ஸோ அம்மா கிட்ட கற்றுக்க வேண்டியது இன்னுமே நிறையா இருக்குது எனக்கு. தங்கக்கிளி எனக்கு என் பொண்ணும். அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நிஜமாலுமே அவன் குழந்தை சின்னத்துலேருந்து அப்படியே தான் வச்சுட்டுருக்கேன். அவள் தங்கக்கிளின்னா தங்கக்கிளி தான் நிஜமாலுமே எல்லாம். ஆனால் இதே கிடையாது பாருங்க, தான் அழகாக இருக்கும் பண்ணுறோம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த பெருமையும் கிடையாது அவளுக்கு. என்றைக்கு எப்படி இருக்காளோ அப்படி அதே அன்னைக்கு குழந்தையில பார்த்து தான் இன்றைக்கும் பார்க்குறேன் அவளை. பெருமையோ ஐயோ நம்ம இப்படி இருக்கோமேங்கிறது கர்வங்கிறது துளி கூட கிடையாது அவளுக்கு. எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும், எல்லாம் அதுதான் அவளை ரொம்ப ஆசைப்படுவழிய. நம்ம வந்து இப்படி இருக்கோம், அழகாக இருக்கோம், அப்படியெல்லாம் யாராவது சொன்னால் அப்படியானா அப்படி தள்ளிட்டு போயிடுவழிய வந்து நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு அவள் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. அதனால் அது தங்கக்கிளி தான். இதுக்கு அக்கா ஒன்று இருக்குது, அதை விட கிளி எனக்கு அந்த குழந்தைகள். பையனும் அப்படி தான். 3 குழந்தைகள் மீடியாவில் வந்தாச்சு. அவள் வந்து இதில் ஆன்மீகத்தில் அவள் இருக்கா. இவள் வந்து அவள் அதில் டாப்பாக இருக்கா, இதில் இவள் டாப்பில் இருக்கா. அதனால் அந்த நிஜமாலுமே இது வந்து நான் பெருமைக்கு சொல்கிறதில்ல. என் வயிற்றில் பிறக்க வேண்டிய குழந்தையே இல்லை இவள். என்னை கடவுள் எனக்கு கொடுத்த வரம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 3 குழந்தைகளும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அதில் இது வந்து நிஜமாலுமே புண்ணியம் பண்ணி நான் இது எனக்கு பிறந்திருக்கா. அது முதல்ல அழகுன்னா தங்கக்கிளி அவள் ஆச்சா. அப்புறம் என்னென்ன சொல்லட்டும், அதே போல் எல்லாரையும் அரவணைச்சின்னு போவாள். அதுக்குள்ளேயே எல்லாமே வந்துடுறது. இருந்தாலும் கூட எல்லாரையும் அரவணைச்சின்னு போகிறது. யார் எது சொன்னாலும் அதை காதில் போட்டுக்க மாட்டாள். சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, என் வேலை என்ன உண்டோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் கிடையாதுன்னு அந்த ஒரு பெருந்தன்மையாக போயிடுவாள். யார் எது திட்டினா கூட திட்டிட்டு போகிறாங்கன்னு அந்த நிமிஷத்துலேயே மறந்துட்டு போயிடுவாள். அந்த குணம், மன்னிக்கிற குணம் அவகிட்ட ஜாஸ்தி. யாராவது சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதை மனசுலையும் போட்டுக்க மாட்டாள். அந்த நிமிஷத்தோடு அதை மறந்துடுறது. அந்த மன்னிக்கிற குணம் அவகிட்ட இருக்குது.
அவளுக்கு பிடிச்சது வந்து லட்டு, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி என்ன நீங்கள் எது வேணால் பண்ணுங்க, அவளுக்கு தயிர் சாதம் தான், வேறு எதுவுமே அவளுக்கு வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கிறது சரின்னு ஒரு ஸ்பூனோட போய்டும் வழி. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம் தான். அவ்வளோ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு கூட இங்கே வந்து தயிர் சாதம் இருந்தால் போகிறோம் அவளுக்கு. எங்கேயானு போகலான்னு சரி, ஷூட்டிங் போகிறா, என்னம்மா சாப்பிட்டேன்னு கேட்டாலும் தயிர் சாதம் தான். வேறு எதுவுமே அவள் வந்து விரும்புகிற அளவுலேயே அது அவ்வளோதான் பண்ணுறா. அவள் அது சாப்பிட்றா. அந்த ஒரு அப்படியே மெயின்டைன் பண்ணுறா. பார்த்தேளா, எல்லாமே இது பண்ணுறது இருக்குங்கிறதுனால எதுவும் அப்படி சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. அளவுன்னா அளவு. அந்த தயிர் சாதம்னா தயிர் சாதம். அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை திருப்பியும் உடம்பு வச்சுட்டு இன்னும் ரொம்ப உடம்பெல்லாம் வந்துடுத்துன்னா இதில் மீடியாவில் வராளோ இல்லையோ, உடம்பு பிடிச்சிடுத்துன்னா அப்புறம் ஒன்றும் இறக்க முடியாது. அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறா. பார்த்தேளா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்கிளிங் போவா. அப்புறம் எல்லாமே அவள் பண்ணுறது எல்லாமே எனக்கு சொல்ல தெரியலை. நான் அம்மா அவ்வளோதான் ஒழிக எனக்கு அவளோட இதெல்லாம் பூரா தெரியலை. சின்ன வயசுலேயே குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ நீங்கள்லாம் உங்கள் கண்ணு வழியாக உங்கள் எல்லா இது வழியாகவும் என் குழந்தைய நான் பார்க்குறேன். தினமும் அவளோட முதல் ரசிகை நான் தான். அவள் மீடியாவில் வந்தால் இதுக்கு நியூஸுக்கு வந்திருக்கான்னு சொன்னால் எனக்கு ஃபோட்டோ அனுப்ப சொல்லிவிடுவேன். அந்த ஃபோட்டோ பார்த்து நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, புடவை நல்லா இருக்குது, அது சொன்னால் தான் எனக்கு திருப்தி. அவளும் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுவேன் எப்படி இருக்குமான்னு கேட்க, நான் திருப்தியாக இருக்குன்னு சொன்னாது. அவளுக்கு டார்க் கலர் தான் எனக்கு பிடிக்கும், அதாவது லைட் கலர் உடுத்தின்றா நல்லாவே இல்லைன்னு சொல்லிவிடுவேன். நான் தான் முதல் ரசிகை அவளுக்கு. அவன் நடித்த பீஸ்ட் படம் இன்னும் பார்க்கல பாருங்க. ஏன்னா எனக்கு வயசாச்சு போய் தேட்டரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு. என்னை விட அவள் அப்பாவுக்கு இன்னும் 10 வருஷம் பெரியவர். அவரை விட்டுட்டு நான் எங்கேயும் போனது கிடையாது. நாங்கள் 2 பேருமா போய் பார்க்கணுன்னா தியேட்டரே வந்தால் தான் உண்டு, நாங்கள் போகிறதுக்கு ஆகாது. நீங்கள் பேச சொன்னேன், எனக்கு பேச தெரியல, ஆனால் நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதுதான் ஒரு எனக்கு குழந்தைகள் இருக்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் 3 குழந்தைகளையும் வளர்த்தேன். ஏன்னா எங்கள் அப்பா மிலிட்ரி ஆனதுனால அந்த ரூல் பிரகாரம் தான் என் குழந்தைகளை வளர்த்துருக்கேன். அதே பிரகாரம் தான். இப்போ இந்த 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு கூட யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்தால். இப்போ உலகமே சொல்கிறது சுஜாதா பாபு. எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்க. சைக்கிள் பார்த்திங்கன்னா, சைக்கிள் வேணும்னு சொன்னான். சரி, அவங்க அப்பா என்ன சொன்னார், வந்து அவர் ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப. சொன்னார், இப்படி நீ சைக்கிள் ஓட்டணுன்னா இன்றைக்கி ஓட்டி காட்டினேன்னா உனக்கு வாங்கி தரேன் சொன்னார். அப்படி சொல்லியாச்சு. உடனே என்ன செஞ்சால், அன்றைக்கி காலம்பரை அவங்க அப்பா ஆஃபீஸ் போகும்போது சொல்லிட்டு போனார், சாயங்காலம் இவள் சைக்கிள் ஓட்டின்னு ரவுண்டு சுற்றுற. அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பயே உடனே சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அப்படி ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அப்படி அந்த நிமிஷத்தில் பண்ணிவிடுவா. அதை கற்றுண்டு அந்த டேலண்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. என் பொண்ணுங்கிறதுனால இல்லை, அவளுக்கு இருக்கிற திறமைகளில் அது ஒன்று. சங்கரா டிவியில் அடுத்த செக்மெண்ட் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் அடுத்த செக்மெண்ட்டில் வந்து 2 பவுலில் நிறைய பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. சரியா, நான் ஒரு பேப்பர் எடுத்து சத்தமாக படிப்பேன். அதுக்கு என்ன பதிலுங்கிறத நீ தனியாக எழுதணும், நான் உனக்கு காட்டாமல் நான் தனியாக எழுதணும். 2 பேரும் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். சரியா? சரி. அம்மாவுக்கு பிடித்த ஸ்வீட். எழுதிட்டியா? என்ன எழுதியிருக்க? ஜிலேபி. சூப்பர்வா. ஓகே. மகளின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நேம். இவ்வளோ பெருசு எழுதுறமா? எழுதிட்டியா? கரெக்டா? என்ன எழுதி? மகாலட்சுமி. மகா. சூப்பர். இப்போ நான் கேட்குறேன். அம்மாவுக்கு பிடித்த திரைப்படம். நான் நடித்த படம் நான் பெருமை எழுதுனேன். பாலும் பழமும் நீ எழுதியிருக்க. ஓகே. உங்கள் மகள் நடித்த முதல் திரைப்படம் எது தெரியுமா? என்ன எழுதியிருக்க?
செல்வமா? ಈಗ ಬರ ಹೋಗುತ್ತೆ ரங்கா. பேர் தெரியல உனக்கு, படம் பேர் தெரியல. அம்மா எந்த விஷயத்தில் பெஸ்ட்? ஓகே. சுறுசுறுப்பன் பரதன். உங்கள் மகளின் செல்ல பெயர்? பங்கார. ಬಂಗಾರ அப்படின்னா கன்னடத்துல தங்கம்னு அர்த்தம். ஹெண்ணுன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா சின்னவா அப்படின்னு கூப்பிடுவாங்க, சிக்குதுன்னு கூப்பிடுவாங்க. இதில் நான் அம்மா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க? ரொம்ப ஈஸி. கரெக்ட். உங்களுக்கும் மகளுக்கும் நடந்த ஃபஸ்ட்டு பெரிய சண்டை அண்ட் சர்ப்ரைஸ்? அம்மா வந்து அந்த காலத்து மனுஷி இல்லையா. ஸோ நான் வந்து சென்னை வந்திருக்கேன். எனக்கு வந்து கடல்னால் ரொம்ப டெய்லி வாக்கிங்லாம் போவோம், அதெல்லாமே பண்ணுவோம். ரொம்ப நமக்கு ரீச்சபிள் தானே கடல், பீச் எல்லாமே. அம்மா வந்து ஒரு நாள் வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. சென்னை வந்தோடனே நான் காலையிலேருந்து நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பும்போது அம்மா சொன்னாங்க, நானும் உன் கூட வரேன் அப்படின்னாங்க. சரி வாங்களேன் அப்படின்னோடனே நான் கிளம்பி, நான் வெளியில் வரேன், ஒரு 5 மணிக்கு கிளம்பி வரேன். அம்மா ரெடியாக குளித்து தலைப்பின்னி ஜடை பூவெல்லாம் வச்சு பட்டு புடவைலாம் கட்டி உட்காந்துருக்காம்மா. காலையில் கடலுக்கு பீச்சுக்கு வாக்கிங் போகிறேன், நீ என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படின்னா, இல்லடி கடல் வந்து திருமால் இருக்கா அங்கே கடலில், லக்ஷ்மி தேவி இருக்கா, தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் எனக்கு கடலுங்கிறது, அதனால் தாயை போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னம்மா. ஓவராக இப்படிலாம் பேசாதம்மா, ஏமா இப்படிலாம் பண்ணுற, அங்கே வந்து பாரு எல்லாம் எப்படி வாக்கிங் போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு, நீ மட்டும்தாம்மா வித்தியாசமாக உட்காந்துருப்பேன், நீ என்ன வேணால் சொல்லடி, நான் இப்படி தான் வருவேன். அம்மா வீட்டுக்கு போகணுன்னா எப்படி போகணும், ஃபுல்லாக பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு அப்படி தானே போகணும், நான் அப்படி தான் வருவேன், அடம் பிடிச்சி வராங்க. சரி என்னமோ பண்ணு அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து அம்மா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வாக்கிங் போகிறேன். நான் போயிட்டு நான் ரிட்டன் வரும்போது பார்த்தா அம்மா பக்கத்தில் இன்னொரு லேடி உட்காந்துருக்காங்க. சரி யார்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க போல இருக்குன்னா, உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏய் இவங்க வந்து வந்தாங்களாம் வாக்கிங்கு, பீச்சுக்கு வந்தாங்களாம், பார்த்தா கார் சாவியை தொலைச்சிட்டாங்களாம், என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி வாங்க நான் வேணால் என் காரில் கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருந்து சாவி எடுத்துகிட்டு வரலாம், இன்னொரு சாவி இருக்கா அப்படின்னா, இல்லை வீட்டில் பொண்ணு தான் இருக்காங்க, அங்கே யாரும் கூப்பிட்டு வர முடியாது, ஏதோ பேசிகிட்டே இருக்கோம், சரி வாங்க நானே கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டுறேன், ரிட்டன் அங்கேருந்து சாவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அம்மா, அந்த லேடி, அவங்களோட ஹஸ்பண்ட் 4 பேரும் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போனால் நம்ப மாட்டீங்க, ஒரு தாய் வீட்டுக்கு போனால் ஒரு மகளுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கும். அவங்க வீட்டில் எங்களை உட்கார வச்சு, எங்கள் அம்மாவை உட்கார வச்சு ஒரு டம்ளர் பால் முதல்ல கொடுக்குறாங்க, உங்கள் வயிறு குளிரணும்னு சொல்லிட்டு பால் முதல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து பீரோலேருந்து சாரி, புடவை, பூ, பழம், தேங்காய், மஞ்சள், எல்லா மங்கள பொருட்களும் கொடுத்து, தாய் வீட்டுக்கு போனால் மடி நிரப்புவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக மடி நிரப்பி எங்கள் அம்மாவை வந்து வழி அனுப்புகிறாங்க, நீங்கள் எங்களை கொண்டு போய் திருப்பி பீச்சில் விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு. எனக்கு அப்படி இப்போ சொல்லும்போது கூட புல்லரிக்குது. ஒரு தாய் வீட்டுக்கு போகிறேன் நம்பி வரும்போது எந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே வரவேற்பு இருக்கும், எந்த மாதிரி நான் எதிர்பார்க்காம நடந்தது, அது எனக்கு பயங்கர வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு நம்பிக்கைங்கிறது எவ்வளோ தூரத்தில் நம்மளை கொண்டு போய் விடுறது அப்படின்னு. ஸோ அது வந்து நிறைய அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இது என்னால் மறக்கவே முடியாதுல இருக்கலாம். உங்கள் மகளுக்கு கிடைத்த முதல் பெரிய பாராட்டு யாரிடம் இருந்து? தெரியவில்லை. எப்பயுமே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதானே. வெளியே அந்த பெரிய பாராட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம். அம்மா அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு வார்த்தை? தான் யூஸ் பண்ணுவேன். ஹெண்ணுன்னா பொண்ணு, எதுனாலும் பொண்ணு பொண்ணுன்னு அடிக்கடி வார்த்தை யூஸ் பண்ணுவேன். உங்கள் மகளுக்கு பிடித்த செல்ல பிராணி, அதன் பெயர் என்ன? நீ இதுக்கு பரியில் வந்து நாங்கள் பெரிய நல்லா எவ்வளோ பெருசு எழுதுறமா? பப்பு. உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. ஏமா மானத்தை வாங்குற?
நான் வரும்போதே சொல்லிடுவேன். அதை முதல்ல 3 இருக்கு பாருங்க, அதை மேலே எனக்கு பிடித்தது தானே கேட்டிருக்காங்க. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டாங்களா? பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. அதை நான் சொல்லணும்ல. அம்மா பிறந்த ஊர் இடம் எழுதுறேன் பார். ஈரோடு 144 அக்ரஹார வீதி, கிருஷ்ணா ஸ்டோர். வீட்டில் பிறந்தேன். நானும் அதே வீட்டில் தான் பிறந்தேன். இவளும் பிறந்தா. அம்மா கிட்ட இல்லாத புடவை கலர் எழுதுறேன் பார். ஓகேவா? கருப்பு, பிளாக், ஒயிட், காவி 3மே உங்ககிட்ட இல்லை. உங்கள் மகள் உங்களிடம் அதிகமாக திட்டு வாங்கின ஒரு விஷயம். திட்டவே மாட்டேன். சூப்பர்மா, சூப்பர், ஃபென்டாஸ்டிக். இந்த செக்மெண்ட்டில் தான்மா கல்யாணம் வந்து 18 வயசுலேயே பண்ணி கொடுத்துட்ட. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாரோ நான் யாரோன்னு இருந்தோம். பட் இதிலெல்லாம் பார்க்கும்போது, இந்த செக்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உன்னை பற்றி தெரியுது, உனக்கு என்னை பற்றி தெரியுதுன்னு. ஏதோ ஓரளவுக்கு நாங்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 1-2 தெரியுது, உன்னை பற்றி என்னை பற்றி அவ்வளோதான். ஓகே இல்லை, நல்லா இருந்தது அந்த செக்மெண்ட். இருந்தது. என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இந்த இதெல்லாமே புதுசு. நீ வந்து தினமும் டிவியில் வந்தால் கூட எனக்கு இதெல்லாம் புதுசு. ஆனாலும் கூட இத்தனை வயசானவளை என்ன கூட மதித்து அம்மா பொண்ணு இதுங்கிற ஒரு மதர்ஸ் டேன்னுட்டு கூப்பிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பண்ணின எல்லாருக்கும். ஏன்னா எனக்கு பேச தெரியாது, பேசுகிறேன் நிறைய பேசுகிறேன் இருமா. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கும் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அம்மா, இது வந்து நாம் இந்த அலாவுதீனும் அற்புத விளக்கம் மாதிரி, சரியா? இதை நம்ம விஷ் பண்ணி தேய்ச்சோன்னா அது கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு பூதம் வந்து ஓகே சொல்லும். ஓகேவா? நான் வந்து 3 விஷ் நான் நினச்சிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு. ஓகே, இதுலேருந்து பூதம் வந்து அதை நடத்தி கொடுக்கும். ஓகேவா? இது வந்து உனக்கான விஷ் தான். இத்தனை நாள் உனக்கு என்ன வயசாச்சு? 73 வயசா? உனக்கு வந்து 13 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பாக்கி இருக்கிற 60 வயசும் அப்பா கூட வாழ்ந்துருக்க. நீ எப்போ பாரு அப்பா 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 தான். குழந்தைங்கள்லாம் கூட அடுத்தபடி தான். அதனால் எப்பயுமே அப்பா வந்து நீ எதுக்குமே விட்டு கொடுத்ததில்ல, அப்பா கூடவே தான் எப்பயுமே இருப்ப. இனிமே கொஞ்சமாவது உனக்காக நீ வாழணும். நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரணும். கோவிலுக்காக இருந்தாலும் சரி, ஹோட்டலுக்காக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் சினிமாவுக்காவது நீ என் கூட வரணும்னு நான் வந்து ஜீனிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, ஜி பூம்பா. ஓகேவா? செகண்ட் விஷயம் இரு, அடுத்த விஷயம் சொல்லிடுறேன். உனக்கு தான் 13 வயசில் கல்யாணம் ஆச்சு, உன் குழந்தைங்களுக்கு 18 வயசுல நீ கல்யாணம் பண்ணிட்ட. இப்போ அடுத்தது பேரனுக்கு ஆரம்பிச்சிருக்க நீ. எப்போ விகாஷுக்கு கல்யாணம், எப்போ விகாஷுக்கு கல்யாணம்? ஜி பூம்பா. அம்மா வந்து விகாஷ்க்கு எப்போ கல்யாணம்னு கேட்கவே கூடாது. ஓகேவா? அம்மா கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் அம்மா கிட்ட இருக்கிற தைரியமும் எப்பயுமே எங்கள் கூட இருக்கணும். அம்மா என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல, எங்களுக்கும் அது போகாமல் இருக்கணும். ஜீனிக்கிட்ட விஷ் பண்ணிக்கிறேன். எதுவுமே தெரியாமல் கல்யாணம் பண்ணியாச்சு, இத்தனை வருஷம் இருந்தாச்சு. இனிமேலும் இப்படி வச்சுருக்கணும் சுவாமின்னு அப்படியே வேண்டிக்கிறேன். நீ சொன்னால் போல் அங்கெல்லாம் வரத்துக்கெல்லாம் எனக்கு வந்து சரியாகாது. அப்பாவை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். சரியா? இல்லை, ஒரு இது இருக்குது, ஒரு கதை ஒன்று இருக்குது. காவேரிக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து செங்கல் சூளை வச்சுருப்பான், சரியா? அந்த பக்கம் இருக்கிறவன் வந்து வயல் வரப்பு போட்டிருப்பான். காவேரி தாய்கிட்ட வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்பான், கடவுளே மழை வரணும்னு. அந்த பக்கம் இருக்கிற ஃபார்மர் வந்து விவசாயி வந்து வேண்டிப்பான். இந்த பக்கம் இருக்கிற ஆள் செங்கல் சூளை வச்சுருக்கிறவர் வந்து கடவுளே மழை வந்துடக்கூடாது, என்னோடய வியாபாரம் கெட்டு போயிருமே. அந்த மாதிரி தான் இருக்குது. ஜீனி இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நான் சொன்னதுக்கெல்லாம் நீ பதில் கவுண்டர் கொடுக்கக்கூடாது. உனக்குன்னு தனியாக ஏதாவது வச்சுருந்தா அதை சொல்லணும். என்னோட இது வந்து நீ இன்னும் மேலே மேலே நல்லா வளர்ந்து நல்லா ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த குறிப்பில் நான் இருக்கேன். அது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வரம். அதே போல் உன்னையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது நல்ல நிலையில் இருக்க, இன்னும் மேலே மேலே நல்லா வச்சுருக்கணுன்னுட்டு சுவாமியை நான் வேண்டிக்கிறேன். அதே பூதத்தையும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.
நம்ம வந்து தெரியாமல் செஞ்சோமோ இல்லவோ கடவுள் தயவால் இத்தனை வருஷம் நல்லா இருக்குங்க. எல்லாம் நிறைய 18 வருஷத்தில் பண்ணுவோமோ, நான் 13 வருஷத்தில் பண்ணிட்டேனோ. ஆனால் இனிமேல் வர்ற குழந்தைங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பிரகாரம் நடக்கட்டும். நான் எதுக்கும் தலையிட மாட்டேன். சந்தோஷம். இப்போது சுஜாதா பாபுன்னு ஊருக்கே தெரியும். என்ன நினச்சி நீ எனக்கு சுஜாதான்னு பேர் வச்ச? அப்போ இல்லை ரங்கராஜன் இந்த இதெல்லாம் எழுதுவார்ல, அவரோட சுஜாதா அவர் வந்து அவர் ஒய்ஃப் பேர் சுஜாதா, அவர் பேர் ரங்கராஜன். கனவு உலகம் அதெல்லாம் எழுதுவார். அதெல்லாம் படித்து அவரோட இது நாங்கள் வந்து அந்த காலத்தில் புக்கு தான் அதெல்லாம் படித்ததுனால அது ஒரு கிரேஸ் எனக்கு வந்து சுஜாதாங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சுஜாதான்னு வைக்கணும்ட்டு சுஜாதான்னு அழகாக வச்சோம். சரி, இப்போ வேறு ஏதாவது எனக்கு பேர் மாற்றி வைக்கணும்னு நினச்சா நீ என்னென்னு வைப்பேன்? இது பெரிய அப்போ பிறந்தப்போ கூட எனக்கு இவ்வளோ கவலை இல்லை. இப்போ தான் பெரிய கவலையாக்கு என்ன பேர் வைக்கலான்னுட்டு. என்ன பேர் வைக்கலாம்? ஏதாவது ஒரு பேர் வை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது எனக்கு பேர் வைக்கணும்னு நினச்சேன்னா லேட்டஸ்ட்டாக 2 எழுத்து 3 எழுத்து அதெல்லாம் வைக்கக்கூடாது. நல்லா அழகாக சுவாமி பேராக இருக்கணும். என்ன அப்படி தான் வைக்கணும். வச்சாலும் கூப்பிட்டாலும் நல்லா. நீ வந்து யார் வந்தாலும் வந்து அவங்க வயிறு நிறைக்காமல் அனுப்பின கதையே கிடையாது இன்றைக்கி வரைக்கும். அதனால் உனக்கு என்ன நினைக்கிறேன்னா அன்னபூரணி அப்படின்னு வைக்கணும்னு எனக்கு ஆசை. அன்னபூரணி ஆல்ஃபாபெட்டில் ஏல வந்துடுவேம்மா. எல்லாமே கூப்பிடுவாங்களே, ஏ எடுத்தோன்னே அன்னபூர்ணி கூப்பிடுவாங்களே. பரவாயில்ல, அப்படி கூப்பிட்டாலும் தேவையில்ல. அன்னபூர்ணின்னா நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு வந்து வாழ்க்கையே நல்லாயிருக்கும். அதனால் நான் வைக்கணும்னு நினைக்கிற பேர் அன்னபூரணின்னு தான் வைக்கணும். நான் உனக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சத்யவான் சாவித்ரி மாதிரி. எப்போ பாரு அப்பா பின்னாடியே இருக்கு, அதனால உனக்கு சாவித்ரின்னு பேர் வச்சிடறேன். சரி, இப்போது இது 3 ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சமாதானம், சாரி, ஓகேவா? இது வந்து தேங்க்ஸ், இது வந்து ப்ராமிஸ். நான் வந்து இந்த பூ உனக்கு சாரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த விதத்துலையாவது உன் மனசை நான் சங்கடப்படுத்தியிருந்தா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். எந்த விதத்துலேயும் நான் உன்னை வந்து இனிமேல் புண்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு இந்த சாரி போகிறேன். சரியா? ஓகே. இது வந்து தேங்க்ஸ். ஊரே உலகமே சுஜாதா பாபுன்னு கொண்டாடுது. நீ என்னை பெற்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ராமிஸ், இப்பையும் போல் எப்பயுமே அம்மா அப்படின்னு நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் வந்து நிற்பேன். இது வந்து என்னோட ப்ராமிஸ். இப்போ நீ எனக்கு தெரியாமல் என்றைக்கா ஒரு நாள் திட்டியிருந்தேன்னா அதுக்கு சாரி. ஓகே ஆச்சா? இது வந்து இது எதுக்கு எழுதுக்கும்? தேங்க்ஸ் எழுதுக்கா. அதே தான் நீ சொன்னதை நான் அப்படி திருப்பி போட வேண்டியது தான். நீ வந்து என் வயிற்றில் பிறந்து எல்லா அம்மாவும் எங்கெங்கேயோ இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் சுஜாதா பாபுவோட அம்மா அப்படின்னு இன்றைக்கி கொண்டு வந்து இந்த டிவி நல்லா இருந்திருக்கிய, அதுக்கு தேங்க்யூ. அதுக்கு தான் சொல்லிட்டேன். அப்புறம் இது வந்து ப்ராமிஸ். என்றைக்கும் இந்த சந்தோஷம் நிலச்சிருக்கணும். இதே போல் கலகலான்னு சிரித்து எத்தனை வருத்தங்கள் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். எப்போ வந்து கூப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் யார் என்ன சொன்னாலும் தள்ளிட்டு உன்னோட குணத்தை நீ விட. தேங்க்யூ. எனக்கு இன்னொரு விஷ் கூட இருக்குது. எங்கள் அம்மா வந்து 3 குழந்தைங்களை பெற்றாங்க, வளர்த்தாங்க. ஒரு நாள் கூட எங்களெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சினதே கிடையாது. எப்பயுமே ஒரு அடி தள்ளி தான். அம்மா அப்படின்னு நான் மேலே விழுந்து கட்டி பிடிச்சதோ, அவங்க என்னை ஓடி வந்து என்னை கட்டிக்கிட்டதோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த அன்னையர் தினத்தில் எங்கள் அம்மா எனக்கு கிஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். கிடைக்குமா? உண்டு. தேங்க்ஸ் டு சங்கரா டிவி. எதுக்குமா அழற? நான் வேணால் ரொம்ப குறும்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்தந்த ஏஜுக்கு உண்டான குறும்புகள் தான். ஆனால் நீ குறும்பு பண்ணியிருக்க. நான் ஒன்று சொல்கிறேன் இரு. இப்போ அப்போல்லாம் வந்து டிவியெல்லாம் கிடையாதுல்ல, சினிமா தான் வந்து ரொம்ப பொதுவாகவே நடக்கும். அப்போ என்னென்னா காலையில் 11 மணி ஷோன்னு ஒன்று இருக்கும்.
அது லேடிஸ்க்காக மட்டுமே அது. ஏன்னா ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. 9 to 5 ஜாப்ஸ் தான் நிறையாவே. இந்த லேட் நைட் ஜாப்லாம் இப்போ வந்தது தான். காலையில் 9 மணிக்கு கிளம்பிட்டாங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலலாம் ஜோடி சேர்ந்துக்கிட்டு 11 மணி ஷோ பார்க்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் யார் வீட்டுக்கு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஜென்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு தான் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் எங்கள் அம்மா அடிக்கடி சினிமா போயிடுவாங்க. யாருக்குமே தெரியாது. அதே என்னென்னா வார கடைசியில் வந்து எல்லாரோட சேர்ந்து பார்க்கும்போது செகண்ட் டைமாக இருக்கும் அந்த சினிமா. எங்கள் அம்மா சொல்லவே மாட்டாங்களே செகண்ட் டைம் நான் பார்க்குறேன்னு. ஆனால் ஒரு தடவை மாட்டிக்கிட்டாங்க எங்கள் அம்மா. அது வந்து இன்னுமே உலகத்தால் பேசப்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்கூலில் விளையாடிட்டுருக்கேன். நான் விளையாடல ஒரு ஓரமாக நிற்கிறேன். டிஸ்கஸ் த்ரோ அந்த வட்டு எறிதல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பொண்ணு வீசி எறிகிறா. அனிதா ஆரோக்கியமேரின்னு பேர். நான் 8th படிக்கும்போது அது நேராக போகாமல் பின்னாடி நிற்கிற என் தலையில் வந்து விழுந்துருச்சு. இந்த இடத்துல பெரிய வெட்டு விழுந்து ரத்தம் கொட்டுது. இங்கே இருக்குது. எல்லா கேமராமேனுமே ஃப்ரேம் வைக்கும்போது கேட்பாங்க, மேம் இந்த இடத்துல கொஞ்சம் பளபளன்னு இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க அப்படிமா. அது காரணம் எங்கள் அம்மா தான். அந்த இடத்துல வெட்டு விழுந்து ரத்தம் கொட்டுது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு, ஐயோ அது பெரிய வெட்டாக இருக்குது, நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடுமா அப்படின்ட்டாங்க. சரின்னு ஒரு குதிரை வண்டியை ஏற்பாடு பண்ணி என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு குதிரை வண்டி வந்து அன்றைக்கி வந்து எங்கள் அக்காவும் அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தா. ஆனால் வந்து அன்றைக்கி அக்காவுக்கு லீவு. ஸோ அக்கா வந்து என்னோட ஒரு 4 வயசு தான் பெரியவா. அவள் வீட்டில் இருக்கா. நான் குதிரை வண்டியில் வந்து இறங்குறேன். தெருவே பார்க்குது, என்ன குதிரை வண்டியில் சுஜாதா வந்து இறங்குறா, என்னன்னு தெரியல. என் வீட்டில் வந்து பார்த்தா அம்மாவை காணோம். அம்மா வந்து சாட்சி படம் போயிருக்காங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட. உடனே வீட்டில் பார்த்துட்டு அக்காவுக்கும் ஒன்றுமே புரியல. ஐயோ இவ்வளோ பெரிய வெட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதிர் வீட்டு ஆன்ட்டி வந்து என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஸ்டிச்சு 2-3 ஸ்டிச் போட்டு என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கு தான் அம்மா வந்து பார்த்தா தெருவே எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிது. அம்மா திருன்னு முடிச்சுட்டு வராங்க. என்னன்னா, அம்மா அடிபட்டுருச்சும்மா அப்படின்னு. அந்த சாட்சி போன சாட்சி தான் இந்த தழும்பு. எங்கள் அம்மா பண்ண குறும்பு இது. சொல்லிட்டேன். அம்மா இல்லை, அம்மா நிறைய பேசுவாங்க, நிறைய எழுதுவாங்க. பார்த்தா அது ப்ளோவில் வரணும், தானாக வராது. அதெல்லாம் அப்பாவை சமாளிச்சிடுவாங்க. அதெல்லாம் அப்பா சரி. இப்போ அடிபட்டு நான் வந்து விழுந்தேன்ல, வந்திருந்தேன். நீ வந்த 3 மணிக்கு மேலே அப்பா சாயந்தரம் வந்து 5 மணிக்கு கேட்டாரா, நீ என்ன சொல்லி சமாளிச்ச? அப்போ ஞாபகம் இல்லை. மறுநாள் ஸ்கூலே திரண்டு வந்தது என்னை பார்க்குறதுக்கு. எல்லாருக்கும் ஒரு கிரேப் ஜூஸ் போட்டு கொடுத்து அப்படியே என்னை சமாதானப்படுத்திட்டேன். ஸ்கூல் ஃபுல்லாக வந்தது எல்லாருக்குமே, நீயும் அக்காவும் சேர்ந்து பயங்கரமாக கிரேப் ஜூஸ் போட்டு கொடுத்து எல்லாரும் ஐயோ சுஜாதா அம்மா மாதிரி வருமா அப்படின்னு பேச வச்சுட்டு, அதனால் நீ வீட்டில் இல்லாதது எல்லாருக்குமே மறந்து போயிடுச்சு. அதுதான் அதெல்லாம் அந்த காலத்துலலாம் டிவி எல்லாம் கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஸ்கூலுக்கு குழந்தைகளை அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன சினிமா பார்க்கறது தான். அதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி இவங்க பண்ணிட்டு வருவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் பேசும் பொருள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஆமாம், எல்லாருமே கேட்பாங்க. ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவும் நானும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து இது சங்கரா டிவி எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.